வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆவுடைய அண்ணாமலை. வாழ்க்கையை ஒரு பயணம் தானே யூடியூப் சேனல் சந்திக்க மற்றமாச்சு. இப்போ மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க போனது பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அன்பர்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதாவது ஒரு இடத்த வாங்க போகிறோம் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் காலபுருஷனம் 3ஆம் இடம், அதாவது டாக்குமெண்ட்டு, நீங்கள் பண்ணுற முயற்சி, நீங்கள் பண்ணுற தொடர்பு, இதை எங்கேயா கொண்டு சிக்கலை உண்டாக்கி வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3க்கு அதிபதி அங்கே சார்ந்து. அதே மாதிரி கடன்பட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துக்குன்னா இடம் வாங்குறோம்னு நினைக்கும் போது அது ஒரு சில சிக்கலை கொடுக்குற வேலையை செய்யும். ஏன்னா உங்களுக்கு வந்து பொதுவாக பூமிகாரகன் செவ்வாய், உங்களுக்கு அப்போ 6ஆம் இடத்து அதிபதியாக வர்றாரு. அப்போ 6ஆம் இடத்து அதிபதியாக புதனும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு கிரகங்கள் திசை நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சார்ந்த விஷயத்தில் எங்கேயாவது முடக்க வச்சு நமக்கு வந்து ஒரு வில்லங்கத்தை சந்திக்கிற மாதிரியாக வந்து ஒரு அமைப்பை கொடுத்துரும். அது இப்போ பூமி சார்ந்த விஷயம் எப்போவுமே வாங்கும்போது வந்து கடன்பட்டு வாங்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது அது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு சுணக்கத்தை சந்திக்கிற வேலையை சந்திச்சிடும். ஏதாவது மாட்டிக்கிடுவோம், ஏதாவது அதனால நம்ம பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருக்கும், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இடம் வாங்குகிற விஷயத்தில் எப்போவுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகனத்தில் போகும்போதும் எப்போவுமே நிதானம் போக்கு நீங்கள் கையாளணும். அதை பார்த்துக்கிறங்க. அதே மாதிரியே பழைய வண்டி வாங்கி நீங்கள் அதிகமாக நீங்கள் பயணிக்கிறத ஓரளவு நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவான் 8ஆம் அதிபதியே வர்றாரு. சனி பகவான் 8ஆம் அதிபதி அதே மாதிரி 4ஆம் அதிபதி உங்களுக்கு புதன் தான். அங்கே உங்களுக்கு புதன் தான் உங்களுக்கு 40 வண்டி புது வண்டி வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் அதுவும் சனியோட ஆதிக்கம் நீங்கள் எப்படி நீங்கள் இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. சப்போஸ் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பழைய வண்டி வாங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில விபத்துகள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. திடுக்கிடும் திருப்பங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து அப்போ அந்த பழைய வண்டி வாங்குறத மேக்ஸிமம் தவிர்த்துட்டு அது அப்படியே பாசிட்டிவாக நீங்கள் புதன் தான் 4ஆம் தேதி வரும்போது நீங்கள் புது வண்டி வாங்கி நீங்கள் புதுசான ஒரு வாழ்க்கை நீங்கள் தொடங்கும்போது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான இதாக இருக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி செவ்வாயோடலாம் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா பூமி வார்ந்து வாங்குகிற விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக, வண்டி வாங்குறதுல வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து வாங்குறது வந்து ரொம்ப நல்லது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் சனியோட ஆதிக்கம் வரும்போதெல்லாம் நீங்கள் எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நம்ம காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. உங்கள் 6, 8 அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி தான். அப்போ அந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க நம்மளோட சொந்த ஜாதகத்திலேருந்து தசாப்தி போகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி ஒரு காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸும் நம்ம நிறையா பேசுவோம். நன்றி, வணக்கம்.